வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து கட்சி நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்களே, இதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசியலிலே குறுக்கு விட்டு வளர்ச்சியாக சில பேர் திடீரென்று வளர்ந்து விடுவார்கள். அரசியலிலே படிநிலையிலே இருந்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர்கள் என்பவர்களுக்கு ஒரு கட்சியை நடத்துவதிலே இருக்கக்கூடிய சிரமம் என்னவாக இருக்கும், நிர்வாகிகளுக்கு என்ன விதமான நெருக்கடிகள் இருக்கும், ஒரு கட்சியினுடைய கிளை செயலாளர் எப்படி அந்த ஊரிலே கட்சியை வளர்ப்பதற்கு பாடுபடுகிறார் என்பதுன்னா அடிப்படையான சில தார்மீகமான நியாயங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது என்பது புரியும். திரைப்பட இயக்குனராக இருந்த சீமான் அவர்கள் சில படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார், அல்ல சில படங்களை இயக்கியிருக்கிறார். ஆனால் 90% தோல்வி படங்கள் எல்லாமே. அவர் இயங்கிய சினிமாவிலே இயங்கிய மிக குறுகிய காலத்திலேயே, மிக நீண்ட காலம் போராடினார், வெற்றி பெற முடியல. இயங்கிய மிக குறுகிய காலத்திலேயே அந்த தம்பி என்கிற ஒரே ஒரு படத்தை தவிர்த்து விட்டு எல்லாமே தோல்வி படங்கள். அவர் பெரியார் சிந்தனையாளராக இருக்கிறார் என்று பாவலர் அறிவுமதி போன்றவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்து அவரை மேடையேற்றி அழகு பார்த்தார்கள். அப்படித்தான் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்ற பெரியாரிய சிந்தனையாளர்கள், தலைவர்கள் எல்லாம் இவரை ஒரு பிரச்சார சக்தியாக, நட்சத்திர பேச்சாளராக இவரை பல மேடைகளுக்கு ஏற்றினார்கள். அதிலே தான் ஈழ அரசியல் பற்றிய புரிதலே அவருக்கு வந்தது. ஒரு திரைப்பட கலைஞராகத்தான் அவர் இலங்கைக்கு கூட ஒரு முறை சென்று வந்தார். அந்த இறுதி யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த போரிலே எல்டிடியினுடைய இயக்கத்தை அழிப்பதற்கான ஒரு சர்வதேச போர் நடந்தபோது இந்தியாவும் அந்த போரிலே பங்கேற்றது, இந்திய இராணுவமும் அதில் பங்கேற்றது. அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஆற்றல் என்பது யாருக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு மாநில கட்சியினுடைய முதல்வராக அல்லது தலைவராக இருந்த அன்றைய கலைஞர் அவர்கள் ஈழத்தமிழர்கள் காக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் அதை அவர் சொல்வதை கேட்கிற இடத்திலே அன்றைக்கு மத்திய அரசாங்கம் இல்லை. எனவே காங்கிரஸ் செய்த அந்த தவறுக்கு திமுக பழி சுமந்தது. அப்படி பழி சுமந்த போது இவர் என்ன செய்தார்னா, அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு எதிராக பேசி, காங்கிரஸுக்கு எதிராக பேசி, அந்த மக்களினுடைய அந்த கோபத்தை தன் பக்கமாக சீமான் திருப்பிக் கொண்டார். ராமேஸ்வரத்தில் பேசினா அந்த பொதுக்கூட்டத்தினுடைய வழியாக அதை கூட ஏறத்தாழ திராவிட இயக்கம் தான், எல்லாமே அங்கிருந்து உருவானவர் தான் அவரே. சன் தொலைக்காட்சி அன்றைக்கு ஒளிபரப்பியது. அது உலகத் தமிழர்களுக்கு மத்தியில் அந்த உரை ஒரு பிரசித்தி பெற்றது. எனவே ஒரு மேடை பேச்சாளராக சீமான் கொஞ்சம் சினிமா டைலாகோட பேசக்கூடியவருங்கிறதுனால ஓரளவுக்கு ரீச் ஆனாருங்கிறது உண்மை. மற்றபடி ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கான ஒரு கட்டமைப்பு எப்படி நடத்துவது, எப்படி நிர்வாகம் செய்வது, இரண்டு நிர்வாகிகளுக்கு இடையே முரண்பாடு வந்தால் எப்படி தீர்த்து வைப்பது என்ற எதுவுமே இல்லாமல் இந்த பாப்புலாரிட்டியை வைத்து கொண்டு பணம் சம்பாதிப்பது, இந்த பாப்புலாரிட்டியை வைத்து கொண்டு வசதியானவனாக தன்னை மாற்றிக்கொண்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை தவிர அரசியல் ரீதியாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு உண்மையை சொல்லப்போனால் அவர் விரும்பவே இல்லை. அதனால் தொடக்க காலத்திலே கொள்கை சார்ந்தவர்கள், திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்களாக அவர் தொடக்கத்தில் இருந்தாங்க. அவர் வெறுமனே மேடையில் மட்டும்தான் வீரவசனம் பேசுவார், நடைமுறையில் அவர் எந்த விதத்துக்கு அன்ஃபிட்டுவர், எதுலேயுமே அவர் உடம்பு சரியான ஆளாக இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் படிப்படியாக விலகினார்கள். இப்போது சாதாரண தொண்டர்களுக்கும் தெரிகிற காலம் வந்துவிட்டது. ஏன்னா சீமான் நாம் தமிழர் கட்சியை சர்வாதிகாரத்தனத்தோட தான் நடத்துறாருன்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டுறாங்களே, அதையே அவர் திரைப்பட கதை விவாதம் நடக்கிற போது கூட யாராவது ஒரு உதவி இயக்குனர் ஒரு சூப்பர் சீன் சொல்லிட்டாருன்னா மற்ற இயக்குனர்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த சீனை படத்தில் வச்சிருவாங்க. இவர் என்ன சொல்வார்னா, தம்பி சூப்பராக சீன் சொன்னடா, இதை நீ ஓம் படத்தில் வச்சுக்கடா அப்படிப்பார், நீ படம் எடுக்கும்போது வச்சுக்கடா. மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் என்பது அவருக்கு கலைத்துறையிலே கிடையாது. அதனால தான் அவர் சினிமாலையும் தோத்தார். இப்போ அதே மனநிலையில் அரசியலை அணுகிறாரு. அரசியலில் அவருக்காக கொடி கட்டினவன், அவருக்காக பேரணி போனவன், அவருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணவன், அவருக்காக மாநாட்டுக்கு ஆள் திரட்டினவன், அத்தனை பேரையுமே ஒரு மாற்று கருத்து சொல்கிறதுக்கு முன் வந்தா, ஐயா அந்த கட்சி நிர்வாகத்தில் எந்த தலையிடுறா, தப்பாக இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல வந்தா, நான் சொல்கிறது நீ கேளு, என்னென்னு வெளியே போ அப்படி சொல்கிறாரு. அதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க கூட, கம்பெனி நடத்துகிறவங்க கூட ஊழியர்கள் பிரச்சனை என்னன்னு கேட்பான் ஒரு வார்த்தை, எதுக்காக நீங்கள் வெளில போகிறீங்க அப்படி கேட்பான். எந்த கேள்வியுமே இல்லாமல்
நான் சொல்றது நீ கேட்க முடிஞ்சா கேளு, இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியேறு. இது ஏன் கட்சி, உலகத்துல ஏன் கட்சின்னு சொல்றோம். அதாவது எல்லாராலையும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஊரு கூடி எப்படி தேர் இழுக்கிறார்களோ அது போலதான் அரசியல் கட்சியும். எல்லாருடைய உழைப்பாலையும் ஒரு கட்சி வந்து உருவாகிறது. அதற்கு ஒரு முகமாக எப்படி வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு லேபிள் ஓட்டுறாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஒரு லேபிள் தான் தலைவர். அதுல வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்புல தான் ஒரு இயக்கம் நடக்க முடியுமே தவிர, ஏன் கட்சின்னு சொல்றாரு. நீங்க இது ஏன் வீடு, இது ஏன் காரு அப்படி சொல்லலாம் ஒரு மனிதன். கட்சியை போய் ஒரு மனிதன் வந்து, தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து இது ஏன் கட்சின்னு சொல்லவே முடியாது. எந்த கட்சிக்குமே சொல்ல முடியாது. இவர் சொல்றாரானா அப்படின்னா இவருடைய மனப்பக்குவம் எந்த அளவிற்கு வந்து தவறாக இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். அப்படி இருந்தும் கூட பல மேடைகள்ல கருத்து சுதந்திரம்னு பேசுறாரு. ஆனா கட்சி பொதுக்கூட்டம், கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து நிர்வாகிகள் கருத்து சொல்றதையே ஏத்துக்க மாட்டிக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது தன்னுடைய தலைமை பண்பு மீது அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை. கலைஞர் அவர்கள் வந்து தலைவராக இருக்கிற போது அவருக்கு இணையானவர்களை வந்து அவர் கட்சியில வந்து பேராசிரியர் அன்பழகன் போட்டவர்கள், ஆஜில் மனோகரன் போட்டவர்கள், வலிமை படைத்தவர்கள், சித்தாந்த வலிமை படைத்தவர்கள், செயல் திறன் மிக்கவர்களை எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக அந்த கட்சியில் இருப்பாங்க. ஏன் வந்து அவர் வந்து அந்த கட்சியில வந்து வளர்றதுக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னா, என்னை தாண்டி யாரும் செல்ல முடியாது, என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய உழைப்பு, என்னுடைய சிந்தனையில என்னை தாண்டி யாரும் செல்ல முடியாது என்கிற தன்னம்பிக்கை உடையவர்களாக தலைவர்கள் இருந்தாங்கன்னா கட்சிக்காரன் வளர்வதை பார்த்து ரசிப்பார்கள். அண்ணா அவர்கள் மறைந்த போது திராவிட இயக்கம் இதோடு தீர்ந்து விட்டது என்று சில பேர் நினைச்சான். ஆனா அண்ணா உருவாக்கிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க. அதுல கலைஞர் முன்னிலை வைக்கக்கூடியவராக இருந்தாரு. அவர் திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. அடுத்த கட்டத்திற்கு அதை செல்வதற்கான ஆற்றல் கலைஞர்கிட்ட இருந்தது. இன்றைக்கு அதே போலதான் திமுக வந்து தேர்தல் வெற்றியை 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் வெல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அப்போ ஒரு அசுரத்தனமான உழைப்பின் வழியாக ஒரு கட்சியை வழிநடத்துவது என்பது வேறு. யாருமே வளரக்கூடாது, வளர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ஆபத்தாயிரும், நம்மளுடைய இடம் பறிபோயிரும் என்று நம்புகிறார் அவர். அதனால அவருக்கு தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கிறது. தன்னுடைய கட்சியினுடைய மேடைகளில் யாருக்காவது கூடுதலாக கைதட்டு விழுந்துட்டாலே அதை ரசிக்கிற மனோபாவம் இல்லை. காளியம்மாளை வந்து எந்த கூட்டத்திலையும் காணாமே. காளியம்மாள் வந்து மீனவர் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி. அந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமை அந்த கட்சிக்காக வந்து அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஏன் சமீபமாக அவருடைய குரலை காணா அப்படின்னு பார்த்தா, எல்லாவற்றிலையுமே அவருக்கு இன்னொருவருடைய வளர்ச்சி, இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வளர்ச்சி, இதை சீமான் விரும்பவில்லை. ஆனா சர்வாதிகாரம் தான் நேர்மையானது, சர்வாதிகாரம் இருந்தால்தான் ஒரு நேர்மையான கட்சியை வந்து வழிநடத்த முடியும், சர்வாதிகாரம் இல்லாம கட்சியை வழிநடத்துறவங்க வந்து வெல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இதை விட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது. எல்லாருடைய விருப்பங்களையும் உள்வாங்கி கொண்டு ஒரு முடிவெடுப்பது அதான் ஜனநாயகம். அப்போ இதுக்கு மன்னராட்சி காலமே பரவாயில்லையே. சீமான் வந்து இன்னும் மன்னராட்சி காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ நம்மோடு பயணிக்கிறவர்களுடைய மாற்று கருத்தை குறைந்தபட்சம் கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்கணும். அதில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறைந்த இயக்குனர் மணிவண்ணன் தான் சொன்னார், சீமானுக்கு வாய் மட்டும்தான், காது கிடையாதுன்னாரு. காது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, அவர் யார் சொல்வதையும் கேட்பது கிடையாதுன்னு அர்த்தம். அதனால இப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு ஒரு இடத்துல இருக்கிறது. சர்வாதிகாரம் என்பது என்னன்னா அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அப்போ சீமான் தன்னை சர்வாதிகார போக்குடையவராக நம்புகிறார் என்றால் அவர் ஜனநாயகத்திற்கு அன்ஃபிட். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்றாரு, நான் எந்த கட்சிக்கும் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கருத்தின் கீழ், ஒரு குடையின் கீழ் எல்லாரையும் ஒன்று திரட்டுவது அதுதான் ஜனநாயகம். யாரையுமே நான் ஒன்று திரட்ட மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், இந்த உலகத்தில் தனியாக தான் இருப்பேன்னு சொல்ற அரசியல் கட்சின்னு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, அவர் கட்சியில இருந்த வெளியில வந்த நிர்வாகிகள் எல்லாருமே இது சீமானோட கட்சி இல்ல, நாம் தமிழர் கட்சி, சீமானோடைய கட்சி இல்ல, சாட்டை துரைமுருகனுடைய கட்சி அப்படின்னு சொல்றாங்களே, எதனால? சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு யூடியூப் நடத்துறாரு. ஏற்கனவே பல முறை கட்சியிலிருந்து ஒரு நீக்கப்பட்டார், வரம்பு மீறுகிறார் என்று நீக்கப்பட்டார். ஒரு அரசியல் கட்சிகளில் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு பண்பாட்டு அரசியலை நிகழ்த்துவார்கள். கட்சியினுடைய கடைநிலை ஊழியர்களாக இருக்கிறவங்களோ நான்காம் கட்ட பேச்சாளர்களோ வரம்பு மீறி பேசுவாங்க. இது நம்ம பல கூட்டங்களில் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால்
கட்சியின் தலைவரே வரம்பு மீறி பேசுவது, கட்சியின் தலைவரே வந்து மற்றவர்களை விட தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பது அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. அப்போ சீமானினுடைய பலவீனங்களை உள்வாங்கி கொண்டு சாட்டை துரைமுருகன் அவரை மிரட்டுகிறார், அவரை வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கிறார் என்றெல்லாம் வந்து அவருடைய கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், நம்ம சொல்லலை, அந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிறவர்கள் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அது மட்டும் இல்ல, சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஜாதி ரீதியான அரசியலை கையில் எடுக்காரு, அந்த மாதிரி தான் மேடைகள்ல வந்து பேசுறாரு. குறிப்பிட்ட ஜாதி, அவர் என்ன ஜாதின்றத குறிப்பிட்டு மேடைகள்ல பேசுறாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்களை மட்டும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நிர்வாகிகள்லாம் சொல்றாங்களே. அதாவது ஜாதி மறுப்பு அரசியலை பேசினால்தான் வந்து அது வந்து ஒரு ஆரோக்கியமான தமிழ் தேசிய அரசியலாக மாற முடியும். அதற்கு பதிலாக சீமானே என்ன சொல்றாருன்னா, இது வந்து நம்ம வந்து ஜாதி அரசியல் வந்து கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லையே எங்கேயுமே. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு ஆதிக்க சாதி என்று தங்களை கருதி கொள்கிற ஒரு அரசியலை அவங்க செய்கிறாங்க. திருமாவளவன் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து பட்டியலின மக்களினுடைய விடுதலை சார்ந்த ஒரு அரசியலை அவர் பேசுகிறாரு. அவரும் தமிழர் தான், இவரும் தமிழர் தான். ஆனால் ஒடுக்குகிறவனும் தமிழன், வீழ்த்துறவனும் தமிழன், பாதிக்கப்பட்டவனும் தமிழன். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, நீங்கள் அடிக்கிறவன் பக்கம் நிற்கிறீங்களா, அடி வாங்குறவன் பக்கம் நிற்கிறீங்களா? இதுதான் கேள்வி. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அடி வாங்குறவன் பக்கம் போய் நின்று ஏப்பா அவனை அடிக்காதப்பா அப்படின்னு விலக்கி விடுவாங்க. அதுதானே உலக நியதி. இப்போ பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே நிற்பது தான் உண்மையான மனிதாபிமானம், ஜனநாயகம். நீங்கள் அதுக்கு நேர் மாறா அடிச்சவன் பக்கம் போய் நின்றீங்கன்னா 2 பேரும் தமிழன் தான் சொல்றது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும்? இப்போ நீங்கள் புறநானூற்று வீரம்னு சொல்கிறோம் நம்ம தமிழர்கள். உண்மையிலேயே புறநானூற்று வீரம்னா என்னன்னு உண்மையை உணர்ந்து பார்த்தா ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்குது. இப்போ தஞ்சாவூர்காரங்க பூரா யாருன்னா சோழர்கள். அவன் பூரா படையெடுத்து போய் மதுரைக்காரனை அடிச்சிருக்காங்க. மதுரைக்காரன் பூரா படையெடுத்து இந்த பக்கம் கிளம்பி போய் கொங்கு மண்டலம் பக்கம் போய் இந்த பக்கம் கோயம்புத்தூர்காரங்களை பூரா அடிச்சிருக்காங்க. இதுதான் சேர சோழ பாண்டியர்களுக்கானது. அதாவது பாண்டியன் வந்து சோழர்களை அடித்தது, சோழர்கள் வந்து அல்லது வந்து சேரர்களை அடித்தது. பங்காளி சண்டையில் சித்தப்பட்ட ரத்தம் எல்லாமே தமிழரினுடைய ரத்தம். அதை தமிழரின் ரத்தமாக பார்க்காம ஒவ்வொரு பகுதியுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர்லாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த காலத்தில் மன்னர்கள். ஏன்னா சிவகங்கைக்கு ஒரு ராஜா, அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா, அப்படியே இந்த பக்கம் வந்து ஏன்னா மதுரைக்கு ஒரு ராஜா, திருநெல்வேலிக்கு ஒரு ராஜா. அதே மாதிரி தான் எல்லாருமே ஒரு ராஜாக்களாக தான் இருந்திருக்காங்க, குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க. பாரியினுடைய பரம்பு மலையெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த ஆளுகைக்கு உட்பட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய ஜனநாயக கணக்கில் அது ஒரு பஞ்சாயத்து போர்டு. பாரி இன்னைக்கு வந்து ஜனநாயக காலத்தில் இருந்தால் பஞ்சாயத்து போர்டுக்கு தான் பிரசிடெண்டாக இருந்திருப்பாரு. அப்போ இவங்க சின்ன சின்ன நிலங்களை ஆண்டு கொண்டிருந்தவர்கள். இதே மாதிரியான அரசியலை தான் அவர் பேசுகிறாரு. இவர் என்ன பேசுகிறாருன்னா, மகாபாரதமே ஒரு கற்பனை கதை. இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, சீமான மகாபாரதத்தில் வந்து போர் நடக்கிற போது அந்த வீரர்களுக்கெல்லாம் சோறாக்கி போட்டதே நம்ம தமிழர்கள் தானடா அப்படின்னு அது இஷ்டத்துக்கு கதையை அடிச்சு விட்றாரு. அடிப்படையில் சீமான் ஒரு சாப்பாட்டு பிரியர். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, மகாபாரத கதையை சொன்னாலும் சரி, இலங்கைக்கு போர் எடுத்து போனாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து என்ன பண்ண ஒரு சாப்பாட்டு கதையை சொல்லுவாப்புல. ஒரு ஆமக்கறியை திண்டாங்க, ஒரு உடும்பு கறியை திண்டாங்கன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாப்புல. அதைத்தான் வந்து நம்மளுடைய பேராசிரியர் சுப்பவீரபாண்டியன் கூட சொன்னார், ஒரு மிலிட்ரி நடத்தினவன மிலிட்ரி ஹோட்டல் ஓனர் ஆகிப்பிட்டியாடா நீ அப்படின்னு சொன்னார் ஒரு முறை. அந்த அளவுக்கு தான் அவருடைய அரசியல் இருக்கிறது. இப்ப கஸ்தூரி அவர்கள் தேடப்பட்ட குற்றவாளியா இருக்கிறாங்க. கஸ்தூரி பேசின கருத்தும் சீமான் அவர்கள் பேசின இவர்களோட கருத்து ஒன்றாக இருக்கு. இது எந்த மாதிரியான அரசியலை வெளிப்படுத்தும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் திமுக வந்து ஒரு பார்ப்பன எதிர்ப்பு, ஆதிக்க எதிர்ப்பு அரசியலை திமுக வந்து கடந்த காலங்களிலே இப்பொழுது வரைக்குமே ஆதிக்க எதிர்ப்பு அரசியலை அவர்கள் செய்து வருகிறார். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போம் என்பதுதான் அண்ணாவினுடைய கோட்பாடு என்பதை திமுக தொடர்ந்து வலியுறுத்துகிறது. திமுக எப்படி சமூக நீதி கோட்பாட்டை சொல்லுகிறதோ, எப்படி இருமொழி கொள்கையை சொல்லுகிறதோ, அது மாதிரி ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போங்கிற கருத்தை அவங்க சொல்றாங்க. யார் ஆதிக்கம் செய்தாங்கன்னா, யார் குருகுலத்தை நடத்தி கொண்டு பிற்படுத்தப்பட்டவனுக்கோ ஒடுக்கப்பட்டவனுக்கோ கல்வியை மறுத்தார்களோ, யார் வந்து பெண்களை தேவதாசிகளாக மாற்றினார்களோ, யார் வந்து கருவறைக்குள் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது என்று வழிமறித்தார்களோ, யார் தமிழிலே வந்து வழிபடுவதற்கான உரிமையை மறுத்தார்களோ, இப்படி எல்லா ஆதிக்கத்தையும் ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் யார் பிரித்தார்களோ, சாதி கட்டமைப்பை சனாதன கட்டமைப்பை யார் வலியுறுத்தினார்களோ அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக திமுக போராடியது. அதற்கு பதிலாக பார்ப்பன எதிர்ப்பை கைவிட்டு விட்டு அல்லது ஆதிக்க எதிர்ப்பை கைவிட்டு விட்டு தமிழ்நாட்டிலே பிற மொழி பேசுகிற மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள்,
உருது பேசுகிற மக்கள் அல்லது சௌராஷ்டிரா மக்கள், மொழி சிறுபான்மை மக்களை எங்களுடைய எதிரி என்று அறிவித்து தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் போர் நடக்கிறது என்று கூட சீமான் அவர்கள் வந்து மதுரையில் பேசினார். அதை மட்டும் அல்ல, பாண்டியன் ஆண்டதற்கான அரண்மனை வந்து மதுரையில் கிடையாது, ஆனால் நாயக்கர் மகால் இருக்கு, மானமுள்ள தமிழர்கள் வந்து நாயக்கர் மகாலை உடைப்பாங்க அப்படின்லாம் பேசினார். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் சிலையை வந்து கருணாநிதி சிலையை உடைப்பேன்னு பேசினார். அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, இவர் ஒரு அழிவு சக்தி அடிப்படையில் ஒரு இனவெறி கோட்பாட்டை முன்வைக்கிறார். எப்படி பாஜக மதவெறியின் பேரால சிறுபான்மை மக்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதையே இவர் என்ன செய்கிறார்னா, பெரும்பான்மை வந்து அந்த பெரும்பான்மை மதத்தின் வழியாக எப்படி சிறுபான்மை மக்களை அவர்கள் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதே போல பெரும்பான்மை மொழியை முன்வைத்து கொண்டு சிறுபான்மை மொழி பேசுகிறவர்களை, மொழி சிறுபான்மை மக்களை ஒடுக்கிற வேலையை செய்கிறதன் மூலமாக அவர் என்ன சொல்றாருன்னா, பல நூற்றாண்டுக்கு முன்பு ஆந்திராவிலிருந்து விஜயநகர பேரரசின் வழியாக பல நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் மண்ணில் குடியேறியவர்கள் தங்கள் தாய்மொழியவே மறந்து, தெலுங்கையே மறந்து தமிழர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கான். மதுரைக்காரன் பல பேர் எனக்கு தெரியும். அவர்கள் தமிழர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு தமிழை எவன் நீசவாசின்னு சொன்னானா அவனை வந்து தமிழர்னு சொல்றாரு சீமான். அப்ப சீமானுடைய கருத்து தான் தெலுங்கர்கள் வந்து ஏதோ ஒரு அந்தப்புற சேவைக்காக, பாலியல் ரீதியான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுவதற்காக இங்கு வந்தார்கள்னு சொன்னதுனால அது வழக்கு போட்டாங்க. ஏன்னா அதற்கு எந்த வரலாற்று உண்மையும் கிடையாது, அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்களை கொச்சைப்படுத்துவதை ஒரு பெண்ணாகவே இருக்கிற கஸ்தூரி பேசுனாங்க. இந்த டயலாக்லாம் கடந்த காலத்தில் யார் பேசினான்னா முழுக்க முழுக்க சீமானவர்கள் தான் பேசினாங்க. இதன் வழியாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது வந்து திமுகவினுடைய தலைமையை வந்து அவங்க வந்து தமிழர்கள் கிடையாது, அவங்க வந்து வேற மொழி பேசுகிறவங்க, தெலுங்கு மொழி பேசுகிறவங்க, அவங்க மூதாதையர்கள்லாம் வேற இடத்துல இருந்து வந்தாங்க என்று ஒரு பொய்யான கட்டுக்கதையை உருவாக்கி அவர்கள்லாம் இந்த நாட்டை ஆள்றதா. அவருடைய கேள்வி என்னன்னா, இந்த நாட்டை நான் தான் ஆளணும், நீ ஆளணும்னா நீ மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல கோட்பாட்டை சொல்லணும், கொள்கையை சொல்லணும், மக்களுடைய நம்பகத்தன்மையை நீ பெறணுங்கிறதுக்கு பதிலாக பிறப்பின் வழியாக நீ இன்னாளு நீ ஆளக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைப்பு, ஒரு இன துவேஷத்தை முன்வைப்பதன் வழியாக ஒரு பொய்யை வதந்தியை கட்டமைப்பதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திராவிட இயக்கத்தினுடைய திமுகவினுடைய தலைமையை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்ச்சி அரசியலை அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். அதைத்தான் வந்து கஸ்தூரியும் பேசுகிறாங்க. அப்படின்னா சீமானின் குரலும் கஸ்தூரியின் குரலும் வேறு வேறு அல்ல. அதனால் இந்த கருத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக தெலுங்கு மக்களை அவமதிக்கிற விதமாக, பெண்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக, பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை சொல்வதன் மூலமாக எல்லாரும் ஒரு தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கிற இடத்துல ஒன்றுபட்டு வாழுகிற தமிழகத்தில் மொழி ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு வந்து சீமான் முயற்சி செய்கிறாரு. அந்த கோட்பாட்டை பேசியதுனால கஸ்தூரி தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். ஆனால் உண்மையான குற்றவாளி கஸ்தூரி மட்டுமல்ல, சீமானையும் சேர்த்து இந்த பிரச்சனையை தொடர்ந்து பேசி வருகிற காரணத்தினால சீமான் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என்பது சரியான கருத்து. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்ல, சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் 8 கோடி மக்களோட கூட்டணியில இருக்கேன், நான் வேற யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், 2026லயும் தனித்து நின்று கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, 2026க்கு பின்பு என்னைய இதை மாதிரி கத்த விட்டீங்க, இதே மாதிரி மேடைகள்ல என்னைய கத்த விட்டீங்க அப்படின்னா உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கற்பனையான பேச்சு. அவர் 15 ஆண்டு காலமாகி விட்டது அவர் கட்சி தொடங்கி. ஏறத்தாழ 2009 வந்து ஒரு கட்சி தொடங்கினார். ஏறத்தாழ வந்து 15 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, கவுன்சிலர் இல்லை, நகராட்சி தலைவர் இல்லை, மேயர் இல்லை, ஏதோ ஒரு உள்ளாட்சி அமைப்புகளை கூட கைப்பற்ற முடியாத இடத்துல தான் அவர் இருக்கிறார். 6.25 கோடி வாக்காளர்கள் இருக்கிற இந்த தமிழகத்தில் வெறும் 30 லட்சம் வாக்குகளை பெற்றதற்காக இவ்வளவு ஆட்டம் போடுறார் அவர். அப்படி என்றால் இவர் வெறும் 8.4% வாக்கு பெற்றிருக்கிற இவருக்கு இவ்வளவு பெரிய வலிமை இருப்பதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் 30% தாண்டியவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அவருக்கே தெரியுது, 2026க்கு பின்னாடி என்னை தெருவில் விட்டு விட போகிறாங்க, நான் கத்திட்டு தான் கிடக்க போகிறேங்கிற முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் என்னை விட்டால் காப்பாற்ற ஆள். அது மக்களில் சொல்லணும். சீமான் வந்தாத்தே அந்த நாடு நல்லா இருக்குன்னு மக்கள் சொன்னாவில நீ தலைவராக முடியும். தனக்குத்தானே சொல்லிக்கிறாப்புல, நான் இல்லையா தமிழ்நாடை காப்பாற்ற ஆளே இல்லை, முன்னோட பெரிய பெரிய ஆள்லாம் மண்ணுக்கு போயிட்டான். யாரை நம்பி யாரும் இல்லை, தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு சொன்னான் கண்ணதாசன். அதனால் கொள்கை தான் நிரந்தரமானது. அதனால அண்ணா மறைந்து விட்டார், கலைஞர் மறைந்து விட்டார் என்பதனாலேயே சமூக நீதி கோட்பாடு, மாநில சுயாட்சி என்கிற கொள்கைகள் மறைய போகிறது இல்லை.
அவர்கள் விதைத்த கொள்கைகள் தமிழ்நாடு முழுக்க வந்து திரும்ப திரும்ப பேசுவதற்கு இளைய தலைமுறையினுடைய அரசியல் வந்து தொடருமே தவிர சீமானுடைய இனவெறி அரசியலை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கண்டிப்பா. பல விஷயங்களை தெளிவாக எடுத்துரைத்ததற்கு நன்றி சார்.